பெஞ்சல் புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்பே இயல்பு நிலைக்கு திரும்பாத நிலையில் வங்கக்கடலில் மீண்டும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா? எந்தெந்த தேதிகளில் மழை அதிகரிக்கும் போன்ற விவரங்களை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகி புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் வடகடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் இயல்பு நிலைக்கு திரும்பாத நிலையில் வடகிழக்கு பருவமழையில் 4ஆம் சுற்றாக வங்கக்கடலில் மீண்டும் ஒரு தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த தாழ்வு பகுதி குறித்த A to Z தகவலை பகிர்ந்திருக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன். டிசம்பர் 10ஆம் தேதி முதல் 25ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் 2 வாரங்களில் அடுத்தடுத்த சலனங்கள் உருவாகி தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்று தெரிவித்துள்ளார். டிசம்பர் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும். வட தமிழகம், டெல்டா, தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும். குறிப்பாக வடகடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பிரதானமாக மழை பெய்யும். தெற்கு மத்திய வங்கக்கடலில் நிலவி வரும் தாழ்வு மண்டலம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் 11ஆம் தேதி இலங்கையை நெருங்கும். அப்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த தேதிகளில் தமிழகத்தை நோக்கி நகரும். எனினும் உருவாக இருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பில்லை என்றும் கூறியுள்ளார். இதனால் சென்னை முதல் நாகை வரை 10ஆம் தேதி இரவு முதல் மழை பெய்ய ஆரம்பிக்கும். 11ஆம் தேதியன்று விட்டுவிட்டு கனமழை பெய்யும். 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, காரைக்கால், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பிருக்கிறது. கடந்த மழையைப் போலவே இந்த முறையும் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவு இருக்கும். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் விவரித்துள்ளார் ஹேமச்சந்திரன். இந்த தாழ்வு பகுதி புயலாக உருவாகாது என்றாலும் வரும் 16ஆம் தேதி உருவாக இருக்கும் தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாகவே கூறியுள்ளார்.